இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முற்றிலும் பெண் ஊழியர்களால் மட்டுமே இயக்கப்பட்ட விமானம் வரலாற்று சாதனை படைத்தது மலேசிய ஏர்லைன்ஸ். கோலாலம்பூரிலிருந்து கொத்தகினபாலுவுக்கு சென்ற MH261 என்ற விமானத்தை முழுக்க பெண்கள் மட்டுமே இயக்கியதன் மூலம் மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனம் வரலாற்று சாதனை படைத்துள்ளது. விமானிகள், விமான பணிப்பெண்கள், முகவர்கள், பொறியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட அவ்விமானம் புறப்பட தேவையான அத்தனை பணிகளும் பெண் ஊழியர்களால் மட்டுமே நிர்வகிக்கப்பட்டுள்ளது. விமானத்துறையில் இந்த மைல்கல்லானது பெண்களின் வலிமை, நிபுணத்துவம் மற்றும் தலைமைத்துவத்தை பிரதிபலிக்கிறது என்று மலேசிய ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் மலேசிய விமான போக்குவரத்து குழுமத்தை சேர்ந்த பணியாளர்களில் தற்போது பெண்கள் 36% உள்ளதாகவும் இது சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் பாலின பன்முகத்தன்மை முயற்சியின் எண்ணிக்கையை விட அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சாதனை தற்போது விமான போக்குவரத்து துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் எதிர்காலத்தில் இப்பணியில் சேர நினைப்பவர்களுக்கும் ஓர் ஊக்கமாக இருக்கும் என்றும் மலேசிய ஏர்லைன்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பிரதமர் வேட்பாளரை அறிவிப்பது குறித்து பரிகாத்தா நேஷனல் கூட்டணி முன்கூட்டியே அவசரப்படுகின்றது என்றும் தற்போது கூட்டணிக்கு தேவை திட்டமிடலும் ஒற்றுமையும் தான் என்றும் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான் மான் தெரிவித்துள்ளார். தற்போது 73 நாடாளுமன்ற இடங்களும் 4 மாநிலங்களும் பரிகாத்தானுக்கு உள்ள போதிலும் கூட்டரசுக்கான பாதை இன்னும் நிச்சயமற்றதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பரிகாத்தான் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று கூட்டரசை அமைக்க தகுதி பெற்றால்தான் பிரதமர் வேட்பாளர் குறித்து பேசுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று துவான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 16வது பொதுத் தேர்தலில் தங்களது பிரதமர் வேட்பாளராக முன்னாள் பிரதமரான தான் ஸ்ரீ முஹிடின் யாசினை பர்சாத்து அறிவித்துள்ளதற்கு பதிலளிக்கும் வகையில் துவான் இப்ராஹிம் இக்கருத்தை முன்வைத்துள்ளார். இன்று வியாழக்கிழமை மதியம் வரை பெர்லிஸ், கெடா, பினாங்கு, பேரா மற்றும் ஸ்லாங்கூர் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 9 மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கெடா மாநிலத்தில் லங்காவி, குபாங் பசு, கொத்தா சத்தார், பொக்கோ சேனா உள்ளிட்ட பல பகுதிகளில் மோசமான வானிலை நிலவும் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் பேரா மாநிலத்தில் பகண்டத்தோ மற்றும் ஹிலேர்பேரா பகுதிகளிலும் ஸ்லாங்கூரில் சபா பர்னாம் பகுதியிலும் மோசமான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சபா மாநிலத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட தனிநபர் மற்றும் வணிக உரிமையாளர்களின் வங்கிக் கடன்களுக்கான மாத தவணையை 6 மாதங்களுக்கு ஒத்திவைப்பதாக பேங்க் ராக்யாட் அறிவித்துள்ளது. நெருக்கடியான இக்காலகட்டத்தில் அவர்களின் நிதி சுமைகளை குறைப்பதே இம்முயற்சியின் நோக்கமாகும் என்று பேங்க் ராக்யாட் தலைமை நிர்வாக அதிகாரி அஹ்மத் ஷாரில் முகமது ஷாரிஃப் தெரிவித்துள்ளார். இவ்வசதி தனிநபர் வீட்டு வசதி, வாகனம், கல்வி, நகை அடகு, கடன் அட்டை உள்ளிட்ட அத்தனை கடன்களையும் உள்ளடக்கியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேங்க் ராக்யாட் அளித்துள்ள இச்சலுகை அவர்களுக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் ஓரளவு நிவாரணம் அளிக்கும் என்று தாங்கள் நம்புவதாகவும் அஹ்மத் ஷாரில் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் ஆண்கள் ஓய்வு பெறும் வயதை கடந்தும் 70 வயதிற்கும் மேலாக வேலை செய்து வருவதாக சமீபத்திய ஆய்வு தகவல் கூறுகின்றன. இதனால் ஆஸ்திரேலிய ஆய்வாளர்கள் அவர்களை வயதில்லாத தொழிலாளர்கள் என்று பெயரிட்டுள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு முன் ஒப்பிடுகையில் 70 வயதில் வேலை செய்பவர்கள் 10 பேரில் ஒருவரே இருந்தனர் என்றும், ஆனால் தற்போது அது 25% அதிகரித்துள்ளதாகவும் KPMG என்ற ஓய்வூதிய ஆய்வு தெரிவிக்கின்றது. அதேவேளையில் பெண்களும் இப்போது அதிக அளவில் பணியாற்ற தொடங்கியுள்ளார்கள் என்றும், ஆனால் ஆண்களை ஒப்பிடுகையில் பெண்கள் பாதி அளவில்தான் உள்ளனர் என்றும் அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சரவா சமரஹான் ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது முதலை தாக்கியதில் 12 வயது சிறுவன் உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. இச்சம்பவம் நடந்த 2 மணி நேரத்திற்கு பிறகு சிறுவனின் உடல் மீட்கப்பட்டதாக சரவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. முதலை தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து சுமார் 10 மீட்டர் தொலைவில் அச்சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டதாகவும் முதலை கடித்ததால் சிறுவனின் வயிற்றுப் பகுதியில் காயங்கள் இருந்தன என்றும் இன்று வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நடந்தபோது ஆற்றில் அலறும் சத்தம் ஒன்று கேட்டதாகவும் சில நிமிடங்களில் அது நின்றுவிட்டதாகவும் கம்போங் எம்பிலாவை சேர்ந்த கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனர். பினாங்கு ஜலான் பினாங்கில் இயங்கி வரும் உணவகம் ஒன்றில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் ஆய்வில் அங்கு மிக அசுத்தமான நிலை கண்டுபிடிக்கப்பட்டதால் அதனை 14 நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த உணவகத்தின் சமையல் அறையில் மசாலா பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளில் எலி, கரப்பான் பூச்சிகள் போன்றவற்றின் கழிவுகள் காணப்பட்டதாகவும் சில கரப்பான் பூச்சிகள் ஊர்ந்து கொண்டிருந்தன என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் குளிரூட்டி பெட்டிகளில் இறைச்சி, கோழி, காளான் போன்ற உணவுப் பொருட்கள் முறையான கலன்களில் வைக்கப்படாமல் நேரடியாக வைக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாக அந்த உணவக உரிமையாளருக்கு மொத்தம் 3000 ரிங்கிட் வரை 3 அபராதங்கள் விதிக்கப்பட்டதோடு உணவு சட்டம் 1983 பிரிவு 11 கீழ் 14 நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.